விஜய் ஆண்டனி, அஜய் தர்ஷன், பிரிகிடா நடிப்புல லியோ ஜான் பால் இயக்கத்துல வந்திருக்க படம் மார்கன். இந்த மார்கன் படம் எப்படி இருக்கு? இது உனக்கு எத்தனாவது கொலை? Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. சென்னையில ஒரு பொண்ணு யாருனே தெரியாத ஒரு மர்ம நபர் ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று பண்றாங்க. அந்த இன்ஜெக்ஷன் பண்ண உடனே அவங்க உடம்பு ஃபுல்லாவே கருப்பாயிடுது. அந்த பொண்ணு செத்தும் போயிடுது. ஸோ இந்த கேஸ்ல ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன விஜய் ஆண்டனி தான் இந்த கேஸை இல்லீகலா, அதாவது மறைமுகமா இந்த கேஸை வந்து விஜய் ஆண்டனி வந்து டீல் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் அவங்களுக்கு உதவுறதுக்காக கூட பிரிகிடாவும் மகாநதி சங்கரும் வந்து இணையறாங்க. விஜய் ஆண்டனி இந்த கேஸை கண்டுபிடிச்சாரா, யார் அந்த கொலை பண்ணா, அந்த ஏன் வந்து பிளாக் ஆகுது, அது என்ன கெமிக்கல் அப்படின்ற இந்த மொத்த விஷயத்தையுமே கண்டுபிடிச்சாரா இல்லையா, விஜய் ஆண்டனிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற இது எல்லாத்தையுமே சொல்றது தான் இந்த மீதி படத்தோட கதை. என்னடா படத்தோட கதையை சொல்லிட்ட அப்படின்னு நீங்க யாரும் நினைச்சீங்கன்னா, இந்த படத்தோட முதல் 6 நிமிஷத்தை வந்து விஜய் ஆண்டனியை ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து யூடியூப்ல அவரோட பேஜ்லேயே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பார்த்தீங்கனாலே தெரியும் இதுதான் படத்தோட கதை அப்படிங்கறத வந்து ஓப்பனாவே சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கு மேல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது இந்த படத்துல அப்படின்ற மைண்ட் செட்ல போய் தியேட்டருக்குள்ள உட்கார்ந்தா ஒரு யூசுவலான த்ரில்லர் படமா தான் இந்த படம் ஆரம்பிக்குது. ஒரு கொலை நடக்குது, அந்த கொலை யாரு பண்ணா, அது என்ன அப்படின்ற அந்த டீடைல்ஸ் தான் இந்த படத்தோட மிச்ச கதையா இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல பார்த்துருக்குமே அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். இந்த படத்துல அஜய் திஷன்ற ஒரு ஆக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட முதல் படம் இது. ஆனா உண்மையிலேயே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. இவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் படத்தோட பேஸே வேற மாதிரி மாற ஆரம்பிக்குது. மிஸ்ட்ரி சஸ்பென்ஸ் மட்டும் இல்லாம இதுக்குள்ள ஒரு சூப்பர் பவர் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி எடுத்துட்டு வராங்க. இந்த படத்துக்கு அதுதான் ஒரு புது டைமென்ஷன் கொடுக்குது. அண்ட் இந்த விஷயம்லாம் யூஸ்வலா படத்துக்குள்ள எடுத்துட்டு வரும்போது வந்து இந்த படத்தையே வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். பட் இந்த படத்துல அதை தான் வந்து ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமா இந்த சூப்பர்சிஷியல் பவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து உண்மையிலேயே அடுத்த பேஸ்க்கு எடுத்துட்டு போகுது. அண்ட் விஜய் ஆண்டனியை பத்தி நம்ம சொல்லணும்னா, அவருக்கு யூஸ்வலாவே ஒரு கிரிட்டிசிசம் இருக்கும். அவர் வந்து ரியாக்ஷன் வந்து ஒரே மாதிரி கொடுக்குறாரு. அவருக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தை மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த விஷயத்தை தான் இந்த படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காவே ரொம்ப பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவரோட ரியாக்ஷன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாவே இருந்துச்சு. அண்ட் எமோஷனலா நடிக்க வேண்டிய சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல தான் இருக்கு. ஸோ அங்கேயுமே அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அஜய் திஷனும் விஜய் ஆண்டனியும் சேர்ந்து ஒர்க் பண்ற அந்த சீன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உண்மையே சுவாரஸ்யமாவே இருக்கு. அவர் யாரு என்ன அப்படின்ற அந்த டீடைல் வந்து ரொம்ப அழகாவே சொல்லியிருந்தாங்க. அண்ட் படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா மகாநதி சங்கர். மகாநதி சங்கர் அவர்கள் வந்து இது வரைக்கும் நிறைய படங்கள் வந்து வில்லனா பண்ணியிருக்காரு. இப்போ சப்போர்ட்டிங் ரோல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இந்த படத்துல அவர் யூஸ் பண்ண விதம் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்தது. அவரை வந்து ஒரு கூடவே இருக்கிற ஒரு காமெடி கேரக்டரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. காமெடினா ஒரு சிரிப்பு போலீஸ் அந்த மாதிரிலாம் இல்லாம அவர் ஒரு போலீஸா ஸ்ட்ராங்கா கூட வந்துட்டே இருக்காரு. அவர் கொடுக்குற அந்த ஒன் லைனர், அந்த குட்டி குட்டி விட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. ஏன்னா இந்த படத்தை சீரியஸா எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கங்க சில ரிலாக்ஸேஷனுக்காக அவரோட காமெடி கவுண்டர்ஸ்லாம் வந்து நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. ஆனா அங்கங்க சில படங்கள்ல வந்து மகாநதி சங்கரோட காமெடி வந்து அங்கங்க ஒர்க் ஆகும். பட் இந்த படத்துல கம்ப்ளீட்டாவே ஒரு நிறைய இடத்துல வந்து ஒர்க் ஆயிருக்கு. பிரிகிடாவோட சினிமா வாழ்க்கையில அவங்க இனிஷியல் கெரியர்ல இருக்கிறாங்க. அவங்க இந்த ஸ்கிரிப்டை எடுத்து இந்த கேரக்டரை எடுத்து பண்ணதுக்கு உண்மையிலே பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் அவங்க கேரக்டரை வந்து ஈஸியா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட முடியும். இந்த ஸ்கூல்ல வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல இருக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. பட் உண்மையிலேயே இந்த கேரக்டருக்கு அவங்க சில மெனக்கெடல் எடுத்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பிசிக் இந்த மற்ற விஷயங்கள்லாம் மறக்கடிக்கிற மாதிரி அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த படத்துல. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பிரிகிடா வராங்க. ஆனா அவங்களோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதியிருக்கலாமோ, அவங்க கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்டினரியாவே இருந்த ஒரு ஃபீல் இருந்தது. அவங்க என்னதான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்களோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதியிருந்தாங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டரும் பயங்கரமா ஜொலிச்சிருக்கும். படத்தோட இயக்குனர் லியோ ஜான் பால் ஒரு எடிட்டராகவும் இருந்ததுனால இந்த படத்தோட எடிட் பேட்டர்ன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்கிரீன் பிளேவை வந்து கட் ஷார்ட் பண்ணி ஒரு எங்கேஜிங்கான பேஸ்ல தான் வச்சிருக்காங்க. எங்கேயுமே வந்து போர் அடிக்குது, லேகா இருக்கு அப்படின்னு வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் சொல்லவே முடியாது. என்னதான் படத்தோட ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் கொஞ்சம் லேகா இருந்தாலும் அடுத்தடுத்து வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப எங்கேஜிங்கா இருந்ததுனால படம் கம்ப்ளீட்டடா பார்க்கும்போது ரொம்பவே எங்கேஜிங்கா இருந்துச்சு. படத்துல லாஜிக்கலா நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருந்தாலும் படம் டைட்டா இருந்ததுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படத்துக்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இந்த விஷயங்கள்லாம் நமக்கு பெருசா மைண்ட் பண்ணாது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருந்தாங்க. என்னதான் இந்த படம் வந்து இந்த சீட்டேஜ் த்ரில்லர் அந்த மாதிரி இல்லைனாலும் இந்த படம் அதோட வேலையை அழகா பண்ணியிருக்கு. படத்தோட பிளாட்டுக்கு அரைவ் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. அது என்னதான் வந்து கொஞ்சம் என்னதான் சொல்ல போறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் மைண்ட்ல இருந்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போட்டது வந்து பாத்தீங்கன்னா அது படத்தோட எண்ட்ல தெரியும் ஏன் அதை அப்படி இவ்வளவு தூரம் தள்ளி போட்டாங்கன்னு சொல்லி. அதுவுமே ஒரு விதத்துல வந்து ஒர்க் ஆச்சு. அண்ட் படத்தோட கிளைமேக்ஸ்ல சொல்லக்கூடிய மெசேஜ் வந்து ஒரு யூனிவர்சலான மெசேஜ். ஸோ கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே அது வந்து புரியும், பிடிக்கும். அண்ட் அதை நிறைய பேர் வந்து ஃபீலும் பண்ணியிருப்பாங்க. அண்ட் முக்கியமா இந்த படத்துல வர ஒரு 2 முக்கியமான ட்விஸ்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. நம்ம வந்து ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டு இருப்போம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி.
ஆனால் அது வேற மாதிரி ஒன்று காட்டுவாங்க. அண்ட் அந்த கம்ப்ளீட் போர்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்துச்சு இந்த த்ரில்லர் ஜானருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி படத்துக்குள்ள இந்த சூப்பர்ஸ்டிஷியல் பிலீஃப் அதெல்லாம் இருக்குன்னு சொன்னல, அதை வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. படம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே அடுத்து நகர போகுது அப்படின்னும் போது அந்த சூப்பர்ஸ்டிஷியல் பவர்ஸ் எடுத்து வந்து படத்தை இன்னும் கொஞ்சம் நல்லாவே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அண்ட் யூஸ்வலாக இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து நான் வைக்கிறேன் பார் ட்விஸ்ட், இது நீங்கள் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் படத்துக்குள்ள ஆல்ரெடி இருந்த முக்கியமான விஷயங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கிளைமேக்ஸில் கனெக்ட் பண்ணி ஓரளவுக்கு நமக்கு வந்து பிலீவபிளான ஒரு கிளைமேக்ஸை தான் நம்ம கொடுத்துருந்தாங்க. படத்தில் வந்து இந்த லாஜிக், கேஸ்டிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஃபீல் இருந்தாலும் உண்மையிலே இந்த மார்கன் படம் எப்படி இருக்குன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், ஆக்ஷன், ஒரு மிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இந்த சைக்கோ த்ரில்லர், இந்த மாதிரி ஜானர் பார்க்குறவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஃபேண்டசி, சூப்பர்ஸ்டிஷியல் பவர்ஸ் இந்த மாதிரியான படங்கள் பிடிக்கிற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இந்த படம் இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணலாம். அண்ட் இவ்வளோ நேரம் சொன்னது இது என்னோட ஒப்பீனியன். நீங்க படம் பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்ததுன்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வணக்கம் நேயர்களே, நாங்க வந்து இப்போ மார்கன் அப்படின்ற படத்தை பேரை வச்சுக்கிட்டு சார் அதை முன்னாடியே நாங்கள் போடுறோம் சார். விஜயானந்த் சார் வழியில் மார்கன் டீம். மார்கன் அப்படின்ற படத்தோட பேரை சொல்லிக்கிட்டு நாங்கள் வந்து ஜாலியாக வந்து சவுத் இந்தியா, தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாலியாக போகிறோம். நம்ம போகிற ஊர்கள் வந்து திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, கோயம்புத்தூர். அந்த ஊர் மட்டும் இல்லை, போகிற வர வழியில் எல்லாமே இங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும். அங்கெல்லாம் இறங்கி மார்க்கெட்டை ப்ரொமோட் பண்ணுறோம். ஆக்சுவலாக தம்பி, நீங்கள் இதோட என்ன பார்த்துருப்பீங்க? வழக்கமாக படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எல்லாம் ஹெலிகாப்டர் இறங்கி பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய விஐபிஸ்லாம் என்னடா ஹெலிகாப்டர் இல்லாமல் நாங்கள் பஸ்லேயே போவோம்டா, பஸ்ஸில் ஒரு கேபின் போதும்டா, பேனர் கூட வேணாம்டா. அப்பப்போ மார்கன் பேர் சொல்லி போண்டா. நீங்கள் சொல்லுங்கள். மார்கன் 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 மார்கன். இப்போ நம்ம என்ன நம்ம செய்ய போகிறோம்? நம்ம வந்து ஆக்சுவலாக சினிமா தோன்றி 50-60 வருஷ காலத்தில் முதல்ல ஒரு இன்டர்வியூவில் ஒரு குறைந்த விலையில் படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து லைவ்ல பேச போகிறோம். எனக்கே தெரியாது எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதா மக்கள் பார்த்து அவங்க என்னென்ன பாயிண்ட்லாம் தேவையோ அதான் கற்றுக்க போகிறாங்க. சரி, இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு அனுபவம் மிகுந்த ஒரு பிஆர்ஓவா எங்கள் அக்கா ரேகா அவங்க வந்து உங்கள் எல்லாருக்கும் அந்த உங்களுக்கு வந்து ஒரு படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்றத சொல்ல போகிறாங்க. இதை வந்து ப்ரொடியூசர்கள் கூட பார்த்து பலன் பெறலாம். ஓகேவா? ரேகா ஒரு பிசி, நீங்களும் ஒரு விஐபி தானப்பா. ஆமாமா, கண்டிப்பா. வாயிலிருந்து சொல்லுங்க, ஒரு படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணுங்க? பட்ஜெட்டாவா கிராண்டியரா ஏதோ கூட்டிக்கார நடிச்சு ப்ரொமோட் பண்ணாத பட்ஜெட்டா தெரியாது. ஆமா சார். அது எங்களை மாதிரி நலிவடைந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி 2 ஹீரோயின்ஸை கூட்டிட்டு போறோம், ஸோ ஆட்டோமேட்டிக்கா கிரௌட் அட்ராக்ட் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு சாக்லேட் பாய் பையனை கூட்டிட்டு போறோம், ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸோட டீம் மீட் பண்ணிடுறோம். இது வந்து பட்ஜெட்ல பண்ற ப்ரொமோஷன். அண்ட் எதை பண்ணியாவது வித்துடலான்றதுனால கண்டென்ட் மேல நம்பிக்கை வச்சு இப்போ டிராவல் ஆகுறோம். வழக்கமா வந்து ஹீரோயின்ஸ்லாம் நீங்க மேக்கப் போட்டு பார்த்துருப்பீங்க. மேக்கப்லாம் பார்த்துருக்க மாட்டீங்களே. பார்க்கணுன்னா நீங்கள் வந்து மேக்கப் இல்லாமல் அழகாக, அதாவது என்ன நினச்சிட்டாங்கன்னா ஹீரோயின்ஸ்லாம் சாதாரணமாக இருப்பாங்க, மேக்கப்பில் என்ன நினச்சிட்டாங்க. இல்லைடா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, எப்போவுமே நான் கெத்துடா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இப்போ வந்து இப்போ பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் பார்க்குறவங்க தீப்ஷிகா, சிம்பிளி இஸ் பியூட்டிஃபுல். இப்போ நான் பேர் என்ன? பிரிகிடா. ஆமாம், இவங்கெல்லாம் பாருங்க. ஆனால் என்ன ஸ்போர்ட்டிவான டீமில் நம்ம டீமு ஒரு பிஆர்ஓ அப்பப்போ உங்கள் மூஞ்சி திருப்பி தம்பி அவரையும் காமிச்சுக்குங்க. சார் ஜஸ்ட் அ கால் அவே சார். அது கண்டிப்பாக சொல்லும் கேர்ள்ஸ்க்கு கிரெடிட். ஏன்னா ஆர்டிஸ்டோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். சொன்ன ஒரு காலில் என்ன, எங்க, எப்போ போகிறோம் அதெல்லாம் கேட்க. ஒரு 2 hours லேட்டாக வந்தா கூட தீப்ஷிகா சார் இந்த லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல போலீஸ் சர்ன்னு வந்து ஒரு காரை பிரேக் போட்டு நிறுத்தி தெறிக்கி விடுவாங்களே. ஆனா வண்டர்ஃபுல் ஃபன் டீம் இல்ல? இல்ல, நாங்க வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து மார்கன் படத்தோட ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால நாங்க இந்த பஸ் டிராவல் பண்றது வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம். மெயினா இவர் தான் காரணம். அதுக்கு இவரால மட்டும்தான் எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க. அந்த இந்த மாதிரி நாங்க உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் அவர் தான். அவருக்கு இதை என்ன நீங்க கேளுங்க. படம் ஓடிடணும். லியோ ஜான் பால் கஷ்டப்பட்டு ஒரு கதை எடுத்திருக்காரு. இந்த படத்தை எதையாவது குண்டக்க முண்டக்க பேசி குட்டிக்கண்ண அடிச்சு ஒரு 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்றான்ல, நம்ம ஏன் 10,000 பொய் சொல்லி ஒரு படத்தை ஓடக்கூடாது? உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.